जाम जाम है दान करा था मेरा में हिंदी नहीं मालूम मैम हिंदी नहीं अरे हुन यार तो 5 रुपया देखो तो डरे ஐயோ பயங்கரமாக இருக்கு நர்மதா ரிவருங்க அது அடாடாடாடா வாங்குறேன் வாங்கினாலும் மாட்டேங்குது வாங்குறேன் வாங்கினாலும் மாட்டேங்குது மழை பெய்யுது ஃபோன் அதை அப்படியே தான் நினைவு விட போகிறேன் ஏன்னா இது ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் தாங்கும் இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை அந்த ஃபோனை தவிர டெல்லி போய் தான் அந்த மவுண்ட்டை மாற்றணும் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட்டு ஆனால் அந்த ஃபோன் நம்மளே தாண்டிடுச்சு அதையும் குறை சொல்ல முடியாது நல்லா மழை பெய்யுது பள்ளம் நேரம் தெரியலையே டைம் இல்லை வேறு ஆனால் அது சேஃப் இல்லை என் மனசுக்கு சரின்னு பண்ணலங்க அதனால் நான் வண்டியை நிற்காம வந்துட்டேன் இந்த மாதிரி ஏரியாவில் எப்படி ஒருத்தருக்கு லிஃப்ட்டு கொடுக்குறது சொல்லுங்கள் அதெல்லாம் செட் ஆகுது பின்னாடி பின்னாடி நானே விட்டுறேன்னு சீன் போட்டான் ஆனால் ஆளே காணோம் எதுக்கு இது தேவையில்லாத வேலை அது காலைல கிளம்பியாச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் லடாக்கு ஒரு 1707 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம இப்போ நாசிங்பூரில் இருக்கோம் நாசிங்பூர்லேருந்து நான் அப்படியே போனால் சாகர் அதுக்கு அடுத்தது ஜான்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே போனால் இல்லை அதுக்கு அடுத்தது எங்கே போவோன்னு தெரில அது மேபி அங்கே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் இருப்பேன் காலைல ஆனால் சாப்பிடவே இல்லைங்க நைட்டு வந்து சரியாக நல்ல ரூமில் தங்கியிருந்தேன் நாசிங்பூரில் ஆனால் ரூம் நல்லா இருந்ததே தவிர உள்ள ஃபுல்லாக கருப்பாம்பூச்சிங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே உள்ள சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரூமு செம்ம டென்ஷனாக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக வெஜ்ஜு தான் கிடைக்குது நான்வெஜ்ஜே கிடைக்காது ஃபுட்டு ஒன்றும் அந்தளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு நல்லா இல்லை பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆனால் நான் ஏஞ்சிது வந்து 4 o'clock கிளம்பி போகிறது 8:30 எஸ் 8:30க்கு மேலே ஆகுது நான் கிளம்பி போகிறதுக்கே இந்த பேக் வைக்கிறதுக்கே எனக்கு 1 hour ஆகிடுதுங்க வண்டியில் வேறு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது அது இங்கே எங்கன்னா பார்த்து ரெடி பண்ணணுன்னு பார்க்குறேன் ஒன்று சாகர்கிட்ட போய் பண்ணலாமா இல்லை ஜான்சியில் போயிட்டு வண்டி கொஞ்சம் ரைட்டாக சர்வீஸ் பண்ணுறது தான் சேஃப்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு வெயிலே அடிக்காமல் இருக்குது ஜாலியாக இருக்கு அப்படியே பாருங்க ஜான்சி 340 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் மேபி ஜான்சி போயிட்டானா அங்கேயே செக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிடுவேன் எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போங்க ஆனால் நைட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு டைம் ஆச்சு இன்னும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அப்லோட் ஆகிட்டு இருக்கு சிக்னல் பிரச்சனை வேறு இருக்கீங்க நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஆக்சுவலாக அது என்ன மேட்ருன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன ஆச்சுன்னா நான் வந்துகிட்டே இருந்தேங்க அது தெரிஞ்சு யஷ்வந்த்பூர் இது நாக்பூர் ஆமாம் நாக்பூர்லாம் தாண்டி இங்கே நாக்பூர் தாண்டி வரும்போது ஃபாரஸ்ட்டில் ஒருத்தருங்க வந்து ஆளுனா டீசெண்டாக தான் இருந்தார் கூப்பிட்டு மடக்கினார் மடக்கி இந்த மாதிரி
எங்கே போகிறீங்க, நான்சிங்பூரில் இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவரை சொன்னார். எனக்கு பயம், நான் சும்மாவே அந்த காட்டில் பயந்து வரேன். பயங்கரமாக இருக்குது அந்த காடு, பார்க்கறதுக்கே வேற லெவலில். நம்ம பார்த்து எப்படா இதை தாண்டுறது, இருட்டுறதுக்குள்ளே தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வேற நடுவில் செம்மையாக மழை பெஞ்சுது கொஞ்சம் தூரம். ஆனால் அப்படியே ரெயின் கோட் வச்சிருந்தனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அவர் என்னடானாக்கா ட்ராப் பண்ணு, ஹிந்தியில் தான் பேசுகிறாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் தமிழில் சொல்ல, இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ பையா ஐ கேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் பயத்தில். எங்க தெரியாத ஊரில் யாரை ஏற்றின்னு போயிட்டு ஒன்று வண்டி இப்படி இருக்கு, கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். வண்டி லோடை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அந்த மாதிரி பயந்துன்னு போகிறதுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டே நிறுத்தாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு, என்னடா அது அப்படி சொல்லிட்டு. அதுக்கு மேலே இன்ஜின் ஆயில் பிரச்சனை பண்ணுறது தான் கடுப்பாக இருக்குது, சொதப்புது. அது என்ன, அந்த நெட்டு வந்து கிட்டத்தட்ட லூஸ் ஆகிடுச்சு. அது த்ரெட்டு வந்து டைட் பண்ணாலும் திருப்பி டைட்டாக லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி எப்படியோ டெல்லி வரைக்கும் போயிடுமா, டெல்லி வரைக்கும் தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. அப்புறம் இன்ஜினில் ஆயில் இல்லாமல் ஓட்டினா இன்ஜின் காலி ஆகிடும். அப்படியே நைட்லாம் பார்த்தா கீழே அப்பயும் நான் ஆஃப் டேங்க் இருக்கும் போதே நான் ஃபில் பண்ணிடுறதுங்க. அப்போ தான் வந்து அப்புறம் நடுவில் எங்கன்னா பெட்ரோல் பங்க் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஒரு சேஃப்டிக்காக முன்னாடியே பண்ணிவிடுவேன். என்ன ஐயோ காலி. இந்த ரோடு மோசமாக இருக்கே. எடிங்க போனால் தானே சும்மா வைன்னா. ஐயோ பயங்கரமாக இருக்கு, நர்மதா ரிவருங்க அது. போல பயங்கரமாக இருக்கு, வைப்ரேட் ஆகுது. हिंदी नहीं मालूम मैम, हिंदी नहीं। अरे हुन्ने 2-5 रुपया देखो तो डरे हुन्ने, हिंदी नहीं। 10 को दे दो हिंदी हुन्ने देख। தம்பி தனியா சிரிச்சாப்ல, அதனால வாய் கட்டேன். பயங்கரமா இருக்கு சிவன் கோயில். ஓ ஓ ஓ ஓ ஓ கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. ஆனால் மழையில் வெயிட்டாக மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மழையில் செம்மையாக மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன்.